ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனலில் ஒரு சூப்பரான தீபாவளி ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் இந்த டம்ளரில் 2 டம்ளர் பச்சை பயிறு அளந்து எடுத்திருக்கேன். இந்த பச்சை பயிரை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். ஏன்னா மருந்தெல்லாம் இருக்கும், அதனால கழுவி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கழுவி வச்சுருக்க பச்சை பயிரை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். நல்லா கலந்து விட்டு வறுத்துக்கோங்க. இப்போ இது ஃப்ரை பண்ணுறப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லாம் ஒரே மாதிரி வறுபட்டு வரும். இது கூட ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எல்லாம் ஒரே ஈவனாக வறுபட்டு வரணும். இதை ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். அதே பேனில் ஆயில் அல்லது நெய் சேர்த்து ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டு வறுத்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் அல்லது லோ ஃப்ளேம்லேயும் வச்சு வருங்க. அப்போ தான் நல்லா ஒரே ஈவனாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இது கூட நான் 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து ஆற வச்சுருக்க பச்சை பயிறு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப பவுடராகவும் இல்லாமல் ரொம்ப கொரகரப்பாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஸ்வீட் நல்லாயிருக்கும். இதை நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க தேங்காய் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க ஒரே ஈவனாக. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் நான் எந்த டம்ளரில் பச்சை பயிறு எடுத்தேனோ அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி அளந்து சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு மாதிரி பிசு பிசுப்பு வரணும், அது வரைக்கும் கலந்துக்கோங்க. டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வரணும், ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பவுடர் கூட சேர்த்து இதை கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. இதே மாதிரி இருக்கிற எல்லா பாகையும் சேர்த்து கலந்துக்கோங்க. நான் காய்ச்சின பாகு இதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நீங்களும் வேணால் இதே மாதிரி மெஷர்மெண்ட்டுகளோடு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்லேயும் உருண்டை பிடிச்சி எடுத்துருக்குங்க, ஏன்னா ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது. கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பவே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இதை எண்ணெயில் பொரிக்கிறதுக்காக ஒரு கிண்ணத்தில் 2 கரண்டி அரிசி மாவு, கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. மாவு இந்த பதத்தில் இருக்கணும். டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒரே ஈவனாக வெந்து வரும். உருண்டைகளை போட்டதுமே கலந்து விடாதீங்க, ஏன்னா உள்ளே இருக்க மாவு பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. மிச்சம் இருக்கிற எல்லா உருண்டைகளும் இதே மாதிரி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வேகணுன்ட்டு இல்லை, மேலே இருக்க மாவு வெந்தால் போதும். கலந்து விடுறப்ப பார்த்து கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா உள்ளே இருக்கிற மாவு பிரிஞ்சு வெளியில் வந்துடும். எல்லா உருண்டைகளும் இதே மாதிரி சேர்த்து பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான முந்திரி கொத்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.
நீங்கள் இதை ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க, ஒன்றும் ஆகாது, நல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.